ரத்து செய்யப்பட்ட நீட் மறுதேர்வு எவ்வித கட்டணமும் இன்றி நடத்தப்படுவதோடு பழைய கட்டணம் திருப்பி அளிக்கப்படும். 2027ஆம் ஆண்டு முதல் OMR முறைக்கு மாற்றாக கணினி வழியிலேயே தேர்வு நடத்தப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு. உச்சநீதிமன்றத்தில் இனி வாரத்தின் திங்கள் மற்றும் வெள்ளி ஆகிய 2 நாட்கள் முற்றிலும் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக மட்டுமே வழக்கு விசாரணை செய்யப்படும். மற்ற நாட்களில் வழக்கம் போல் நேரடி மற்றும் காணொலி முறையில் கலப்பு விசாரணையும், பதிவாளர் முறையில் பணிபுரியும் 50% ஊழியர்களுக்கு வாரத்திற்கு 2 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம். எரிபொருள் சிக்கனம் குறித்து பிரதமர் மோடி வலியுறுத்தியிருந்த நிலையில் புதிய அறிவிப்பு. சென்னை திருவொற்றியூர் காவல் நிலைய எல்லைக்குள் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்றதை தடுக்க தவறியதால் காவல் ஆய்வாளர் மோகன்தாஸ் பணியிடை நீக்கம். சட்டவிரோத மது விற்பனைக்கு எதிராக சென்னை முழுவதும் முடுக்கிவிடப்பட்டுள்ள அதிரடி சோதனை. சென்னை பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் சட்டவிரோத மது விற்பனை, கள்ளச்சந்தை விற்பனை மற்றும் பார்களுக்கு எதிராக காவல்துறையினர் நள்ளிரவிலும் அதிரடி சோதனை. தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய ஆட்சி பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து IAS அதிகாரிகள் அதிரடி மாற்றம். மாநில மனித உரிமைகள் ஆணைய செயலாளராக முருகேஷ் IASம், வேளாண் துறை இயக்குநராக KV முரளிதரன் IASம் நியமனம்.